Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யம்மி அண்ட் டெலிஷியஸ் பம்கின் சூப். இந்த சூப்பை எல்லா ஏஜ் குரூப்ஸுமே குடிக்கலாம். எஸ்பெஷலி இந்த சூப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை குடிக்கலாம். ஸோ இந்த சூப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இப்போது இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டரை ஹீட் பண்ணணும். பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக் அண்ட் ஜிஞ்சரை இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டில் இருந்து வர்ற ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான காரத்தை ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு காரமான மிளகாயும் ஒரு காஷ்மீரி மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூடவே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி இதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற பம்கினை ஆட் பண்ணலாம். இந்த பம்கினை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதை வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பம்கின்னே சொல்கிறேன். ஆக்சுவலி பட்டர்நட் ஸ்குவாஷும் ஆட் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இந்த பம்கின் பீசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். இந்த பம்கின்ஸ்லாம் நல்லா அங்கங்கே கொஞ்சமாக ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆகி அதை நம்ம சூப் செய்யும்போது அது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. பம்கின்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை சாட்டே பண்ணுங்கள். மூடி வச்சு அப்பப்போ சாட்டே பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக பம்கின்ஸ் ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போது 1 or 2 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் அங்கங்கே அந்த பம்கினில் தெரியும். அப்படின்னா பம்கின்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அங்கங்கே அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் வர்றது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது இதை ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி சூப் செஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிறோம். இப்போது மிக்சியில் 1 glass ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சதுக்கப்புறமா எவ்வளோ பேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பம்கின் பியூரி. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பியூரி இருக்குது இல்லையா, அதை இதில் ஊற்றிடணும். இப்போது நீங்கள் எதுவுமே ஜிஞ்சரோ கார்லிக்கோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பியூரி பண்ணப்போவே அதெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ பம்கின் பியூரியை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பம்கின் பியூரியை கலந்ததுக்கு அப்புறமா நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. பட்டரும் பம்கின் பியூரியும் ஒன்றா கலக்கிற வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம மிக்ஸி ஜார் அலம்பின 1/2 glass ஆஃப் வாட்டரை இதுலேயே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த வாட்டரை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போது உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon to 1 teaspoon ஆஃப் பெப்பர் பவுடரை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சூடாக எடுத்து பரிமாறினீங்க அப்படின்னா நம்மளோட யம்மி டெலிஷியஸ் பம்கின் சூப் ரெடி. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மிக்ஸி அலம்பி ஊற்றணும் இல்லையா வாட்டர், அது கூடவே ஒரு 1/2 glass ஆர் 1 glass ஆஃப் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.